அதன் சார்பாக சேலம் மாவட்டம் சார்பாக இன்று அந்த திட்டமச கோரிக்கைகளுக்கு சேலம் மாவட்டத்தில் அனைத்து நியாயாளர் பணியாளர்கள், தொடக்க கூட்டுறவு சங்க பணியாளர்கள், நகர கூட்டுறவு பணியாளர்கள் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளோம். இது ஒரு 8 அம்ச கோரிக்கையானது. இந்த நியாயாளர் பணியாளர்கள் சம்பந்தமான கோரிக்கை. ரேஷன் கடையில் வந்து ப்ளூடூத் இடையில வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை தமிழக. அந்த கோரிக்கைனால வந்து அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்றதுனால நேர காலதாமதம் இருக்கு. அதனால பொதுமக்களுக்கும் விற்பனையாளர்களுடைய பெரிய ஒரு கடும் வாக்குமானம் அதனால ஏற்படுது. அதனால வந்து அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காரணம். அதுக்கு என்ன பண்ண அந்த ப்ளூடூத் ஸ்பீடா ஒர்க் பண்ற மாதிரி செஞ்சு கொடுக்கணும். அது ஒரு ஃபர்ஸ்ட் கோரிக்கை. ரெண்டாவது வந்து எங்களுடைய ரேஷன் கடை பணியாளர்கள் வந்து ஒரு சரியான இடையில் வரணும். பொருள் வந்து ஒரு மூட்டைக்கு வந்து 5 கிலோ, அதே மாதிரி தோரம் பருப்பு, கோதுமை இதெல்லாம் 2 கிலோ அளவுக்கு வந்து எடை குறைவாக கிடைக்கும். அது வந்து சரியான முறையில் வரணும். சரியான முறையில் வந்தாதான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் சரியான முறையில் விநியோகம் செய்யணும். அந்த பிஎஸ்சி மிஷின் வந்து முழு நேர ரேஷன் கடைக்கு வந்து பிஎஸ்சி மிஷின், பகுதிக்கு நேர ரேஷன் கடைக்கு பழைய ப்ளூடூத் அந்த பிஎஸ்சி மிஷின் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பில் போடப்படுகிறாங்க. கருவிலை வச்சு பண்றாங்க, வேக வச்சு பண்றாங்க. அதனால அது காலதாமதம். அது பேர் பகுதி நேர ரேஷன் கடைக்கும் அந்த பிஎஸ்சி மிஷின். அடுத்து வந்து இடையாளர்கள் வந்து ஒரு 40% வந்து பெண் பணியாளர்கள் வந்து பணிபுரிகிறாங்க. அடுத்த உதவியாளர் மாற்றுத்திறனாளிகள் ஒரு 2% பணிபுரிகிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து விற்பனையாளராக வந்து பணி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க உதவியாளர். அதனால ஒரு கட்டாய ஒரு கட்டுனர் பணியாளர் அன்டைம்ல இருக்கிறாங்க. ரேஷன் கடை வந்து விடுமுறை நாட்கள்ல வந்து பொருள் எல்லாம் வெளியாகும் சொல்லி ரேஷன் கடைக்கு வந்து இறக்குறாங்க. அது வந்து பதிவாளர் சுற்றறிக்கை முரணாக பண்றாங்க. ஆனா விடுமுறை நாட்கள்ல வந்து அந்த ரேஷன் பொருளை வந்து எதுக்கத்தான் தவிர்க்கப்படணும். அது ஒரு கோரிக்கை. அடுத்து வந்து இந்த ரேஷன் கடை பணியாளர்கள் வந்து பதவி உயர்வு வந்து தேர்வு நிறப்படும் போது அவங்களுக்கு ஒரு சீனியாரிட்டி பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதே சீனியாரிட்டி வச்சு அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கணும் அப்படின்னு அடுத்த கட்டம் 14 தமிழகம் முழுவதும் நடக்கிறது. 14 வந்து 14 தமிழ்நாடு பற்றாக்குறை இருக்கு. அதே கோரிக்கை வச்சிருக்காங்க. ஒரு கடையா 2 பேர் பாக்குறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒரு ஆளு 3 கடையை பாக்குறாங்க. பற்றாக்குறை இருக்கு. அதனால உடனே மாவட்ட தேர்வாணர் மூலமா வந்து பணி சொல்லியிருக்காங்க. அது இந்த மாசத்துல மேற்பட மாதிரி அதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ரேஷன் பணியாளருக்கு பணியாளருக்கு போய் 40-50 கிலோமீட்டர்ல வந்து அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க. அவங்க அவங்களோட இருப்பிடம் வழியே அவங்க அருகிலேயே அவங்க வந்து பணி நம்ம ஊதிய உயர்வு ஏதாவது ஓய்வு வந்து இப்ப அடுத்த ஆண்டு பிப்ரவரியில எவ்வளவு கேட்டீங்க? அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு இணையான ஊதியம் கேட்கிறாங்க. அதாவது இந்த தொடக்கல் வேணும்னா கூட்டுறவு சங்கம் மூலம் நடத்தும் ரேஷன் கடை பணியாளர்கள் ரொம்ப ரொம்ப கட்டி ஒரு சுத்தமான சம்பளம் தான் வாங்கணும். ஒரு விற்பனையாளர் ஒரு அன்றாட பணினாக்கா ஒரு 25,000 வேணும். 15,000 வந்து 28 15,000 27,000 இந்த மாதிரி வாங்க. இதெல்லாம் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கும். அன்றாட பணியாளருக்கு வந்து தமிழ்நாடுல உள்ள நுகர்பொருள் விற்பனையாளருக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை வந்து கேட்டுக்கலாம். மாவட்ட